வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் கமெண்டில் கேட்டுட்டு இருந்தீங்க, பிஎட் ரேங்க் லிஸ்ட் எப்படி பார்க்குறது, எப்படி வரும், நிறைய டவுட் இருக்குது சார், எப்படி தெரிஞ்சுக்கிறது, எங்களுக்கு எப்படி மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வீடியோ பார்க்குறதுமா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ஆள் கொடுத்துங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பிஎட் ரேங்க் லிஸ்ட் பார்த்திங்கன்னா 30/9/2024, அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா வரும்னு சொல்லி நமக்கு ஆல்ரெடி எல்லாமே அந்த நோட்டிஃபிகேஷன் விடும்போது டேட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. 14ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ கரெக்டாக எத்தனை நாள் இருக்குது? 13 நாள், இன்னொரு சேர்த்தா 14 நாள் தான் இருக்குது. ஓகேவா? இந்த 14 நாளுக்குள்ளவே உங்களுக்கு இன்றைக்கி ரேங்க் லிஸ்ட் வந்து நீங்கள் கவுன்சிலிங் முதல்கொண்டு உங்களுக்கு நடந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே வந்து என்னன்னா அட்மிஷன் டேட்டு தான் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அட்மிஷன் டேட்டு க்ளோஸ் ஆகிறது சொல்லியிருக்காங்க. என்றைக்கு காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எப்போ சார் எங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும், எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அது எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்க சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இன்றைக்கி ரேங்க் லிஸ்ட் வரும் பார்த்துக்கிங்களா? அது முதல்ல எப்படி ரேங்க் லிஸ்ட் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷன், அது பிஎடுக்கு விண்ணப்பிக்கும் போதே நீ உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்களே ரிஜிஸ்டர்டு, அந்த இதில் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்களே, அவங்களோட நீங்கள் வந்து பிஎட் விண்ணப்பிக்கும் போது கொடுத்த ஃபோன் நம்பருக்கோ அல்லது இமெயில் ஐடிக்கோ எதுக்கு வேணாலும் வரலாம், ரெண்டுக்கும் வரலாம். ரெண்டில் எதுக்கு வேணால் வரும். உங்களுக்கு வந்து செக் யுவர் பிஎட் ரேங்க் லிஸ்ட்டு 2024-2025 சொல்லி டிஎன் ஹாசான்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டு லிங்க் வரும். அந்த வெப்சைட் வரும். இப்படி தான் வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும். நார்மல் மெசேஜ் கூட வரலாம். நார்மல் மெசேஜாக இருந்தாலும் இல்லது மெயில் ஐடிக்காக இருந்தாலும் இப்படி தான் வரும். செக்குவர் அதாவது டவுன்லோடு செக் அல்லது என்ன சொல்கிறாங்க, எப்படி வரும்னா டவுன்லோடு யுவர் பிஎட் ரேங்க் லிஸ்ட் 2024-2025 டிஎன் ஹாசா டாட்னு சொல்லி இப்படி வரும் இன்னுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்படி தான் உங்களுக்கு நார்மல் மெசேஜாக இருந்தாலும் இல்லது மெயில் ஐடிக்காக இருந்தாலும் மெசேஜ் வரும். அதில் நீங்கள் கிளிக் கொடுத்தாவே வெப்சைட் உள்ளே போயிடும். வெப்சைட் உள்ளே போயிட்டுனாவே உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் போட்டிருப்பீங்களே, ஓகேவா, உங்களோட நம்பர் போட்டு உங்களோட இல்லது மெயில் ஐடி போட சொன்னாலும் சொல்லலாம், இல்லை உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அந்த பதிவெண் இருக்கும்ல, அதை போட சொன்னாலும் சொல்லலாம், போட்டு உங்களோட பாஸ்வேர்டு போட சொல்லலாம். இப்படி தான் நார்மலாக 2 ஸ்டெப்பு தான் இருக்கும். அது போட்டாவே ரேங்க் லிஸ்ட்டு வந்துடும். ஓகேவா? நீங்கள் என்ன மேஜரு, எத்தனாவது இடத்துல, ஓகே, நீங்கள் என்ன மேஜரு, நீங்கள் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரு, உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் வந்துடும். எல்லாமே வந்துட்டு சும்மா ஒரு ஃபார்மேட் மாரி வருங்க. நார்மலாக உங்களோட நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டு எத்தனாவது இடத்துல இருக்கீங்க, ஓகே, அதுக்கப்புறமேலுக்கு உங்களுக்கு என்றைக்கு கவுன்சிலிங்கு, அதுவுமே அந்த பிஎட் ரேங்க் லிஸ்ட்லேயே குறிப்பிட்டு சொன்னாலும் சொல்லிடலாம். அதனால் வந்து யாரும் பயப்பட தேவையில்ல. மேக்ஸிமம் அந்த ரேங்க் லிஸ்ட்லேயே வந்துடும். நீங்கள் அந்த லிங்க் வரும்ல, அந்த மெசேஜ் வருதில்ல, அந்த மெசேஜை கிளிக் கொடுத்தாவே நார்மலாக உங்கள் வெப்சைட்டுக்கு கூப்பிட்டு போயிடும். அங்கே போய்ட்டு சும்மா 2 ஸ்டெப்பு, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது தான் கேட்கும். உங்கள் பாஸ்வேர்டு போட சொன்னாலும் எது போட சொன்னாலும் அதை நீங்கள் போட்டு கொடுத்தோன்னே ஓகே, உடனே வந்து என்னென்னா, நான் ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக அந்த ஒரு மெசேஜ் வரும். அதுலேயே வந்து வெப்சைட் லிங்க் வரும். அது கிளிக் கொடுத்தா உள்ள உங்கள் வெப்சைட் லிங்க் அழைச்சி போயிடும். அழைச்சி போனே உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், உங்கள் பாஸ்வேர்டு வச்சு போட சொல்லும். போட்டோடனே வந்து உங்கள் திரையில் உங்கள் ஃபோனில் வந்துடும். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி இல்லது டிஎன் ஹாசான்னு சொல்லி இருக்கும். அப்படியே வந்து நீங்கள் எத்தனாவது ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கீங்க, உங்களோட மேஜர் எது அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறமேலுக்கு நீங்கள் என்றைக்கு வரணும், அதாவது உங்களுக்கு சென்னையில் கவுன்சிலிங் என்றைக்குன்னு முதற்கொண்டு ஆஃப்டர்நூன் காலையாக மாலையாக முதற்கொண்டு சொல்லிடலாம். இப்படி தான் இருக்கும். இதுக்கு முன்னால் வேறு மாதிரி கூட, இதுக்கு முன்னால் இப்படி இருந்தது, இப்போ எப்படி வருதுன்னு தெரில. இல்லது நீங்கள் என்ன ரேங்கில் இருக்கீங்கன்னு மட்டும் காமிக்குமான்னு தெரில. அதை காமிச்சாலும் அட்லீஸ்ட் அடுத்ததுக்கப்புறம் மெசேஜ் வருமான்னு தெரில. மேக்ஸிமம் அப்படியே வந்துடுங்க. நீங்கள் உங்களோட ரேங்க், நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க, உங்கள் மேஜர் என்ன, உங்களுக்கு என்றைக்கு கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிடுவாங்க. இதை தாங்க இன்றைக்கி இருக்கும். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற கேள்விக்கெல்லாம் உடனே வந்து நான் அடுத்த ஒரு வீடியோவிலே கொடுத்துட்றேன். அதை யாரும் பயப்பட தேவையில்லை. இப்படி தான் இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.